வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி குழி பணியாரம் செய்ய போகிறோம். ஹெல்த்தியான ஃபுட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு, கடுகு கொஞ்ச உடனே கடலப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கிட்டு, வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை வறுவலாக வதக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணணும். அப்போ தான் மாவில் போட்டாலும் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. மாவுலேயே உப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் ருசியாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சிங்க. மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ குழி பணியார சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழி பணியார சட்டியில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிமிஷம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு குழி பணியார மாவை இதில் ஊற்றிக்கலாம். மாவு இப்போ ரெடியாக இருக்குது. வாரத்தில் ஒரு 2 தடவை குழி பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை இட்லியோட குழி பணியாரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக ஊற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். இப்போது இட்லி பொடியை மேலே லைட்டாக தூணா குழி பணியாரம் அருமையாக இருக்குங்க. இப்போது லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழி பணியாரமாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போது குழி பணியாரத்தை திருப்பியாச்சு. இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ருசியான குழி பணியாரம் ரெடிங்க. நாங்கள் காலையில் இட்லிக்கு வச்ச சாம்பாரை நான் வச்சுக்கிட்டோம். நீங்கள் கார சட்னி அரைச்சி வச்சா நல்லா அருமையாக இருக்கும்.